வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் வடச்சுத்தூர் எங்கள் சொந்த ஊரில் தான் இருக்கோம். நாங்கள் வந்து தீபாவளிக்கு நாங்கள் வந்திருக்கோம். தீபாவளிக்கு அடுத்த நாள் தான் எங்கள் ஊரில் வந்து மயிலன் தீபாவளின்னு சொல்லிட்டு சிறப்பாக கொண்டாடுவோம். அந்த தீபாவளி தான் நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டுக்கு இப்போ விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட திருக்குறள் வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம இப்போ கேள்வி கேட்க போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். உங்கள் பேருங்க? என் பேர் மணிகண்டன். எங்கேருந்து வரீங்க? வாகத்தொழுவு. இப்போ டியூட்டிக்கு நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க? ஷூட்டிங் வர அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சின்சியரில் ஒரு 2 நிமிஷம் வந்துடுங்க. சரி, பாப்பா அவங்களாம் படிக்காத இங்கே படிக்கிறாங்க? வாகத்தொழுவு தாங்க. இங்கே படிக்கிறாங்க. சரி, இப்போ பாப்பாவுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் திருக்குறள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது மட்டும்தானா அப்படிங்கிற சொல்ல முடியுமா? ஸ்கூலில் வீட்டில் சொல்லிக் கொடுப்போம், ஸ்கூலில் சொல்லிக் கொடுப்போம். அப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் தெரிஞ்ச திருக்குறள் வந்து நீங்கள் ஒரு 4 திருக்குறள் சொல்லுங்களேன். எண்ணன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் விலை செய்நின்று கொண்ட மாட்டு நன்றி மறப்பு நான் நன்று நன்றது அன்றே மறப்பு நன்று துப்பாக்கி துப்பாய் துப்பாக்கி தூவும் மலை தீயினால் சுட்டுப்போன் உள்ளாரும் 4 நாள் சுட்டுப்போன் உள்ளாராரு. பாப்பா அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்டே நம்ம கேட்கலாம். பாப்பா உங்கள் பேர் சொல்லுங்க. அரிசிதா. என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திருக்குறள் தெரியும் சொல்லுங்க. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கு உலகை கற்க கசகட கற்பவை கற்ற பின் நிற்க அதுக்கு தக ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் வாமப்படும். சரி, பரவாயில்ல சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு குறள் மட்டும் ஒரு பாட்டு மாதிரி ராகமாக சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க அம்மா வந்து எந்த அளவுக்கு திருக்குறள் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லி. சோபனா. சரி, உங்களுக்கு எத்தனை திருக்குறள்? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். சரி, பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. நான் 3 பேரும் சொல்லியிருக்காங்க. உங்கள் பாப்பா நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. திருக்குறள் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? வேற என்ன தெரியும்? பாட்டு பாடுங்க. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. சரி, பரவாயில்ல, ரொம்ப வெக்கப்படுறாங்க. திருக்குறள் புத்தகத்தை வந்து நான் இப்போ ஒரு அன்பளிப்பாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நன்றி. வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம். மயிலன் தீபாவளி கொண்டாடுறதுக்கு வந்திருக்காங்க. அவங்களே நான் வந்து திருக்குறள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக அவங்ககிட்ட நான் பேட்டி எடுத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ 3வது வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். இவங்க எந்த அளவுக்கு திருக்குறள் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் விவேகாங்க. என்ன பண்ணுறீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேங்க. சரி, உங்களுக்கு எந்த அளவுக்கு திருக்குறள் தெரியுங்க சொல்லுங்கள். இந்த வரைக்கும் சொல்கிறேங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் கற்க கசடட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லி பயனிலா சொல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை. அவ்வளோதாங்கண்ணா. இப்போ திருக்குறள் கிட்ட ஒரு 6 திருக்குறள் சொல்லியிருக்காங்க. தெளிவாக சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் எப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட பார்க்கலாம். உங்கள் பேர் சொல்லிடுங்க. பேர் கார்த்திங்க. உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியும்? திருக்குறள் அதிகம் ஸ்கூல் படித்தது தான். ஸ்கூலில் ப்ரேயர் அப்போ ஒரு திருக்குறள் சொன்னேன். அது மைண்ட்லேயே இருக்குது. அதை மட்டும் சொல்லிடலாம். எப்பொருள் யாராவது வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த செய்தியில் எவருக்கு ஒரு கேட்கணும் அந்த செய்தியில் உள்ள உண்மை மட்டும் ஆராய்ந்து நம்ம அது நல்ல இதாக முடிவாக எடுக்கணும். எப்போவுமே எல்லாரும் அது ஒன்று பெஸ்ட்டாக நம்மளுக்கு தோணுது. அவரு ப்ரேயரில் படித்ததாமா இப்போ வரைக்கும் அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது உண்மையாக ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து நினைவு பரிசா வந்து என்னோட திருக்குறள் புத்தகத்தை வந்து நான் அவங்களுக்கு நினைவு பரிசா கொடுத்துறேன். ஓகே, நன்றி. மறுபடியும் வந்து இதை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். தமிழ் பற்றாளன் சேனலுக்கு வந்து நாங்கள் வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்க உங்களை மாதிரி சேனல் பார்த்து திருக்குறள் வந்து கற்றுக்கணும். இப்போ என் பையன் வந்து சின்னதாக தான் இருக்கா. இனி வர எல்லாமே வந்து இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதை பார்த்து தான் வந்து டெவலப் ஆகுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் திருக்குறளை வந்து மெயினாக எடுத்து பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதை வந்து விடாமல் மறுபடியும் மேலும் மேலும் தொடரணுங்கிறது எங்களோட கோரிக்கை. ரொம்ப நன்றிங்க. இந்த அளவுக்கு வந்து பாராட்டியிருக்காங்க. எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.